ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம 24/7 லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப போரிங்கான ஒரு டாஸ்க் தான். ஸோ இதுக்கு வந்து வக்கீல் அந்த டாஸ்க்கே வந்து கொடுத்துருக்கலாம், அப்படின்னா ஏதாவது ஆடல் பாடல் இந்த மாதிரி கூட கொடுத்துருக்கலாம். இந்த டாஸ்க் அவங்க வந்து இதுக்கு மேலே சுவாரஸ்யமாக விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா மொதல் ரூலே வந்து பார்த்திங்கன்னா ரூல் பிரேக் பண்ணுறாங்க. அந்த கோர்ட்டுக்கு உள்ளே வந்து அந்த கல் வரும் அப்படிங்கிறத அது தாண்டி போகக்கூடாது கல் எடுக்கிறதுக்குன்ட்டு. பட் அதை தாண்டி தான் எல்லோரும் போகிறாங்க அப்படின்ற அந்த ரூலை வந்து இன்னும் ஸ்டெபிலைஸ் பண்ணல யாருமே. மிகப்பெரிய தப்பு அது. ரயான் என்னமோ சொல்லி புரிய வைக்கிறான், ஆனால் கண்டிப்பாக வந்து ஆகலை. இது நடுவில் முத்து அன்சிதா ஒரு சண்டை, விஷால் ஒரு சண்டை, இந்த மாதிரி ஒருத்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி வந்து ஒரு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. அருண் ஒரு பக்கம் வந்து கத்திகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் என்ன ஒரு ரீசன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆக மொத்தம் கல் எடுக்கணும், அதாவது தனக்கான ஒரு கேம் பிளே வந்து பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணால் ரொம்ப ஈஸி இந்த கேம் விளையாடுறது. அப்படி தான் சுவாரஸ்யம். இப்போ நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு டீமாக இருந்துட்டிங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணாலும் கல் எடுக்க முடியாது. எல்லோரும் சேர்ந்து ஒருத்தனை முடிக்கணும், அடுத்து எல்லோரும் சேர்ந்து ஒருத்தனை முடிக்கணும். இப்படி முடித்தாதான் கேம் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். சரியா? அதை விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து எல்லார்கிட்டையும் போகணும். இந்த டீம் கேமே இங்கே விளையாடக்கூடாது. எல்லாருமே டீம் கேம் விளையாண்டுட்டு அவங்கள காப்பாற்றிக்கிறதா வந்து ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து மிக மிக இந்த கேமை அது ஸ்பாயில் பண்ணிடுச்சு. அது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஏன்னா டீம் போட்டுக்கிறாங்க, டீம் போட்டு அவன் வந்தால் இவன் வரான், இவன் வந்தால் அவன் வரான் அப்படின்ற மாதிரி வந்து அந்த கான்செப்ட் வந்து போயிடுச்சு. இது நடுவில் நிறையா சண்டைகள் வந்தது. ஓகேங்களா? ரயானுக்கும் அருணுக்கும் கத்திகிட்டு இருந்தாங்க, அப்புறம் அன்ஷிதாவுக்கும் முத்துவுக்கும் கத்திகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ கடைசியை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. டாஸ்க் வந்து ஓரளவுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போல் ரொம்ப டல்லாக தான் போயிட்டு இருந்துச்சு. பிக் பாஸ் பார்த்தார், இவங்க இப்படியா இருந்தால் இப்படி ஆட்டிருப்பான்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஒன்று பண்ணிட்டார் பிக் பாஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பாயிண்டில் நீங்கள் இனிமேல் மேலே உட்காடுறது, அதை எப்படி உட்காடுறாங்கன்னா அன்சிதா ஒரு காலை நீட்டி இப்படி உட்காந்துக்கிறா, பவித்ரா கால் நீட்டி உட்காந்துக்கிறா, ஜெஃப்ரி மேலே இப்படி படுத்துக்கிறான். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஜாக்லின் மேலே உட்காந்துக்கிறா, சௌந்தர்யா மேலே உட்காந்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லோரும் உட்காந்துருக்கும் பொழுது அது எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்றதுனால பிக் பாஸ் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் கோட்டையை கட்டும் பொழுது நல்லா அப்படி கட்டிக்கணும், இல்லை ஸ்கொயராக கட்டிக்கணும். எப்போனாலும் நீங்கள் எழுப்பணும் ஒரு கோட்டையை. எழுப்பி வச்சுக்கிட்டா தான் அழகாக வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக பிக் பாஸ் வந்து ரூல்ஸை மாற்றிக்கிட்டார். அதே மாதிரி இனிமேல் உட்காரக்கூடாது, மேலே உட்காந்திங்கன்னா அவ்வளோதான், அவங்கள முடிஞ்சு போச்சு, சுற்றி தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டார். ஸோ இது வந்து நிறைய ரிஃப்ட் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான். சரி, அப்போ இது வரைக்கும் யார் லீடிங்கில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத்து டீம் தான் லீடிங்கில் இருக்கா, 43 கிட்ட இருக்குது. அடுத்து வந்து நம்ம சௌந்தர்யா டீம் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. விஷால் சௌந்தர்யா பரிதாபநிலையில் இருக்காங்க, 10 தான் இருக்குது. சரியா? அப்புறம் ரயான் டீமும் ஜெஃப்ரி டீமும் 33 31 நினைக்கிறேன். 33 ஜெஃப்ரி, ரயான் டீம் 31. ஸோ இவ்வளோ தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ இந்த கேமை எப்படி இன்ட்ரெஸ்டிங் ஆக போகிறாங்க அப்படின்ற ஒரு பேட்டர்னில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் தேடிட்டு தான் இருக்காங்க. நீ என்ன வந்தால் நீ அட்டாக் பண்ணு, உன்னை இவன் அட்டாக் பண்ணால் நான் உன்னை வந்து காப்பாற்றுறேன், இப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர எடுத்து எல்லாரும் விதவிதமாக போய் அட்டாக் பண்ணுவோம். எவன் கல்னாலும் தூக்கும், எனக்கு தேவை கல், என் டைம் நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு அட்டாக்கில் யாருமே ஆட மாட்டாங்க. அப்போ தான் கேம் சுவாரஸ்யமாக இருக்கும். இல்லாட்டி ஒரு குரூப் பிசம், இவங்களுக்கு அவன் ஃபேவர் பண்ணுறான், அவனுக்கு இவன் ஃபேவர் பண்ணுறான் அப்படின்ற மாதிரியே இந்த டாஸ்க்கை அந்த ஒரு கண்ணோட்டத்திலே கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது நமக்கு வந்து கொஞ்சம் அயற்சி ஏற்படுது. அட என்னடா இது அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் ஏற்படுது. அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு உணர்ந்தீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இந்த டாஸ்க் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதில் ராணா வேறு உள்ளே வந்து அவன் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் தான் அந்த கல்லை எண்ணி பிக் பாஸ் கொடுத்தது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு உள்ள ஸ்கோப் கிடைக்கல, அப்பப்போ உள்ளே வந்துக்கிட்டு முத்துவான் டீமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு பார்த்தோம். அடுத்து விஷால் வந்து டே நீ வராதரா, உள்ளே வராதரா, டே நான் புரிஞ்சுக்கிட்டோடா, எனக்கு ஸ்பேஸ் இல்லைடா, நான் விளையாடவும் முடியாதுன்றீங்க, நான் எப்படா காட்டிக்கிறது நான் இருக்கேன்ட்டு மக்கள்கிட்ட. அவனுடைய வேதனை உங்களுக்கு புரியுதுல, ரொம்ப வேதனைப்படுறான். இல்லை பரவாயில்ல நான் சொல்கிறேன், நான் உனக்கு இப்போ வராதரா, ஆடிட்டு இருந்தே, நீங்கள் ஆடிட்டு இருக்கும்போது நான் வரல, கல்லை தூக்கும் போதும் வரல, சும்மா இருக்கும்போது தான் நான் வரேன், அப்பயும் வரக்கூடாது நான் எங்கடா போய் நிற்கிறது அப்படின்ற மாதிரி அவனுடைய ஆதங்கம் நமக்கு புரியுது. ஏன்னா எல்லாரும் விளையாடுறாங்க, வெளியே தெரியுறாங்க, நம்ம வெளியே தெரியலையே அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம் இருக்கும். உனக்கு அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி விஷால் வந்து சமாதானப்படுத்தி வச்சுருக்கான். ஸோ இப்போதைக்கு இதுதான் ஸ்டேட்டஸுங்க, மற்றபடி வேறு எதுவுமே நடக்கலை. ஸோ இதில் முத்து அணி லீடிங்கில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.